அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க. பசுமை பாரத நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பயிர், பலப்பயிர் சாகுபடியை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் அந்த மரப்பயிர் சாகுபடி இதனுடைய தொழில்நுட்பத்தை பற்றியும் தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நெல்லியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரூ. 20, ரூ. 25, ரூ. 17, ரூ. 12 நெல்லிக்காய்கள் விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள்கிட்டே பார்த்தீங்கன்னா ரூ. 50 வரைக்கும் விற்பனைக்கு எடுத்துக்கிறாங்க. வெளி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரூ. 85 ரூ. 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்டில் இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு நெல்லிக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நெல்லியினுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. நெல்லியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பர்பஸுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரை பர்பஸ், நிறையா நெல்லியில் நெல்லியை சார்ந்து தயார் பண்ணக்கூடிய பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறனால நெல்லிக்கு டிமாண்ட் கிரியேட் அதிகமாக இருக்குது. அதனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நெல்லி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான பயிர். நெல்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தையில் நல்ல விற்பனை ஆகிட்டு இருக்குது. இந்த நெல்லி விவசாயிகளுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னா, இது நெல்லி எங்கெங்கே வரும், எங்கெங்கே பயிர் பண்ணலாம், என்னென்ன மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் நிறையா இருக்கும். நெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரை கிராப், அதாவது கடுமையான வறட்சியிலையும் வளரக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நெல்லி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம எப்படி இப்போ கருவேல மரம் நம்ம பார்த்துருப்போம். கருவேல மரம் பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச் வேல்யூ, உப்பு காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எந்த இடமும் இருக்காது, எல்லா இடங்களையும் வரும். அதே மாதிரி இது கருவேல மரம் வளரக்கூடிய எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா இது அருமையாக வளரக்கூடிய ஒரு மரம் நெல்லியை பொறுத்த வரைக்கும். அது நெல்லி ரகங்களை பொறுத்த வரைக்கும் மண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்காது. மழை பெஞ்ச தண்ணி ட்ரை ஆகக்கூடிய இடங்களாக இருந்தால் கூட கரிசல் மண்ணில் நல்லா வருது. நம்மளுக்கு எடுத்துக்காட்டுக்கு இப்போ விருதுநகர், மதுரை இந்த சைடில் கூட நெல்லி இன்னைக்கு நல்ல பெல்ட் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி திண்டுக்கல் சரௌண்டில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், தேனி இந்த சரௌண்டில் நெல்லி இன்னைக்கு அதிகமாக சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி எந்த பக்கத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா நெல்லி அதிகமாக சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க. ட்ரையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஃபுல்லாக அதிகமாக நெல்லி சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க. நெல்லியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா விதமான மண்ணுலையும் ஓரளவுக்கு நல்லா வரும். ட்ரையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னும் நமக்கு அருமையாக வரும். இதில் ரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்ச ரகங்கள் பார்த்தீங்கன்னா NA7 ஃபஸ்ட்டு, ரெண்டாவது காஞ்சன், கிருஷ்ணா, சாக்கையா, BSR1 அப்படிங்கிற ஒரு 5 ரகம் தான் நெல்லியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். எல்லா விவசாயிகளுமே சாகுபடி செய்யும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 5 ரகங்களையும் மிக்ஸ் பண்ணி தான் வைப்பாங்க. ஆனால் நம்ம நிறுவனத்தில் நாங்கள் இதனால் வரைக்கும் கொடுத்தது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த NA7ங்கிற ரகத்தையும் கிருஷ்ணா அப்படிங்கிற இந்த 2 ரகத்தையும் மட்டும்தான் நம்ம அதிகமாக கொடுத்துட்ருந்தோம். இதனுடைய மிக்சிங்காக மற்ற இப்போ ஒரு 500 செடி நடுறாங்க அப்படின்னா பேலன்ஸ் உள்ள செடிகளெல்லாம் ஒரு 20 செடி, 30 செடி அந்த மாதிரி அதனுடைய மகரந்த சேர்க்கைக்கு மட்டும். உங்களுக்கு நெல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளவரிங் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மகரந்த சேர்க்கைக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல மற்ற ரகங்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக வைப்போம். இந்த ரகங்கள் தான் நம்ம அதிகமாக கொடுத்து டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 ரகங்கள் நம்ம புதுமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ரகத்தினுடைய கலந்து இப்போ NA7, கிருஷ்ணா அந்த 2 ரகத்தோடய சேர்த்து கூட என்ன பண்ணுறோம், நடவு பண்ணுறோம், இல்லை தனியாகவே நடவு பண்ணுறோம். அந்த 2 ரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா தாய் கிரீன்னு சொல்லக்கூடிய ஒரு ரகமும், தாய் ரெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரகமும். இந்த 2 ரகத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதாவது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், சைனிங் நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் நெல்லி என்ன சைஸ் இருக்குமோ அந்த 40 to 50 கிராம் சைஸ், அந்த சைஸ் தான் இந்த நெல்லிக்காயோடைய சைஸும் இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தாய் கிரீன்னு சொல்லக்கூடிய ரகம் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனாக இருக்கும். தாய் ரெட்டுன்னு சொல்லக்கூடிய ரகம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டிஸாக இருக்கும். இந்த 2 ரகமுமே மருத்துவ குணம் நிறையா இருக்கக்கூடிய ரகம். இந்த 2 ரகமுமே நம்ம ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் அதிக காய்ப்புத்தன்மை விடக்கூடிய ரகங்கள் சொன்னோம்னா NA7ங்கிற ரகமும் கிருஷ்ணாங்கிற ரகமும் அதிக காய்ப்புத்தன்மை உள்ள ரகம். அந்த 2 ரகத்தையும் நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் தாய் கிரீன் ஒரு ரகமும், தாய் ரெட்டுங்கிற ஒரு ரகமும் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கடுத்து இடைவெளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இடைவெளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நம்ம 12x12 ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 12x12 என்ற இடைவெளியில் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 300 கன்று வரைக்கும் நடவு பண்ணலாம். நீர்ப்பாசனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. தண்ணி நம்ம வாய்க்காலில் பாய்ச்சி மெயின்டைன் பண்ணுறதை விட சொட்டு நீர் பாசனமாக இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கிறது கவாத். பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ரொம்ப அவசியம். நெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது செடியினுடைய ஆரம்பத்தில் 2 அடியில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு கவாத்து. இந்த 2 அடியில் நம்ம கவாத் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா செடி நம்மளுக்கு 3 பிரான்ச்சஸ் இல்லை 4 பிரான்ச்சஸாக வரும். அந்த 4 பிரான்ச்சஸையும் மறுபடியும் ஒரு 2 அடியில் நம்ம கவாத் பண்ணோம் அப்படின்னா
அந்த 4 பிரான்ச்சில் ஒவ்வொன்றுலையுமே 4 நாள் போகும். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 பிரான்ச்சஸாக மாறும். உங்களுக்கு வந்து நெல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கொடை மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அம்பர்லா, ஒரு கொடை எப்படி இருக்குமோ அந்த கொடை ஷேப்புக்கு வந்து மாறிடும். மெயின் ஸ்டெம்பில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு கொடை மாதிரி மாறிடும். அப்படி கொடை மாதிரி போகும்போது ஒவ்வொரு இலை ஃபுல்லாகவே ஃப்ளவர் இருக்கும். அதே மாதிரி காயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சடசடையாக இருக்கும் காயும். ஆரம்ப ஸ்டேஜில் செடியிலேயே இது பூ பிஞ்சு வரும். நம்ம ஏன்னா அது ஃபுல்லாகவே ஒட்டு செடிகள் தான், அதனால் செடிகளிலே பூ பிஞ்சு வரும். அந்த பூ பிஞ்சை முதல் 2.5 வருடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம காய் வேணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறக்கூடாதுன்னா, முதல் 2.5 வருஷம் வரைக்கும் பூ பிஞ்சுகளை நம்ம செடியில் வந்து அலோவ் பண்ணுறக்கூடாது. அப்படி 2.5 வருஷம் நம்ம அலோவ் பண்ணுற பட்சத்தில் நம்மளுக்கு சரியான வந்து மெச்சூரிட்டி ஈல்டு, செடி வந்து நல்லா மெச்சூர் ஆகாது, ஃபியூச்சரில் ஈல்டு வந்து கம்மியாகும். அதனால் முதல் 2.5 வருஷம் வரைக்கும் கம்பல்சரி பூ பிஞ்சுகளை வந்து எடுத்து விட்டுறணும். 2.5 வருஷத்துல வந்து நம்ம ஈல்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 சீசன், வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 சீசனில் வந்து நம்ம ஈல்டு எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு சீசன் வந்து ஜனவரி பிப்ரவரி நம்மளுக்கு வந்து ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகி மார்ச் ஏப்ரல் நம்மளுக்கு வந்து ஈல்டு எடுக்க ஆரம்பிக்கும். 2வது சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் நம்மளுக்கு ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் நவம்பரில் வந்து நம்ம ஈல்டு எடுக்க ஆரம்பிக்கலாம். வருஷத்தில் 2 சீசன் காய்க்கும். 2 சீசன் நம்ம ஈல்டு வரும்போது பார்த்திங்கன்னா சராசரியாக ஆரம்ப ஸ்டேஜில் 50 கிலோவில் ஸ்டார்ட் ஆகும். ஈல்டு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் 50 கிலோ, வருஷத்துக்கு 50 கிலோவில் ஒரு மரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிறது. படிப்படியாக நம்மளுக்கு 75 கிலோ, 100 கிலோ, 150 கிலோ, 200 கிலோ வரைக்கும் கூட ஒரு மரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஃபரெண்ட் ஆன் மெயின்டெனன்ஸ், நம்மளுடைய பராமரிப்பை பொறுத்து. ஆனால் கேரண்டி 50 கிலோ அப்படிங்கிறது கேரண்டி. அது 75 கிலோ, 100 கிலோ, 150 கிலோ, 200 கிலோ போகிறது நம்மளுடைய பராமரிப்பு மெயின்டெனன்ஸில் இருக்குது. அப்படி சராசரியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செடிக்கு வந்து ஆவரேஜாக இன்னைக்கு மார்க்கெட்டில் 40 ரூபா கிலோ விற்பனை ஆகிட்டு இருக்கு. 40 ரூபா சராசரியாக 50 கிலோன்னு வச்சுக்கிட்டா கூட இன்னைக்கு 40 ரூபா அப்படிங்கும்போது நியரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 ரூபா வரைக்கும் ஒரு செடியில் வந்து நம்ம ஈல்டு எடுக்க முடியும். குறைஞ்சபட்சம் இன்னைக்கு மார்க்கெட்டில் 40 ரூபா வச்சு வெறும் 50 கிலோவுக்கு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். 100 கிலோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு செடிக்கு வந்து நம்மளுக்கு 4000 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஈல்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்மளுக்கு வந்து சராசரியாக வந்து 4000 ரூபா ஒரு செடிக்கு வந்து ஆவரேஜாக 2000 ரூபா கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வந்து 300 செடிகள் வந்து நடவு செய்கிறோம். அப்படி 300 செடிகள் நடவு செய்யும்போது 6 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஈல்டு எடுக்க முடியும். ஒரு ஏக்கரில் நெல்லி சாகுபடி செய்யும்போது 6 லட்ச ரூபா வரைக்கும் ஈல்டு எடுக்க முடியும். இந்த 6 லட்ச ரூபாயில் நம்மளோட மெயின்டெனன்ஸ் செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு ஒரு 2 லட்ச ரூபா நம்மளுக்கு போயிட்டா கூட மீதி 4 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடு இன்கமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நெல்லியை பொறுத்த வரைக்கும் மற்ற வெஜிடபிள்ஸு, காய்கறி மற்ற மெயின்டெனன்ஸ் பண்ணி இன்றைக்கி நம்மளுக்கு 1,50,000 கிடைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. நெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் மெயின்டெனன்ஸுங்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜ் ஒரு 2 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட்டிங் பீரியடு அந்த 2 வருஷம் மட்டும் நம்ம வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு இன்றைக்கி நிறைய வியாபாரிகள் இருக்கிறாங்க. குத்தகைக்கும் தோட்டத்தை எடுத்துக்கிறாங்க. மொத்தமாக 4 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்கும்போது குத்தகைக்கும் வருஷம் குத்தகை அப்படிங்கிற மாதிரி குத்தகைக்கும் எடுத்துக்கிறாங்க. இல்லை வியாபாரி வந்து காய்களை வந்து தோட்டத்திலே வந்து பறித்து எடுத்துக்க போகிறதுக்காகவும் வியாபாரிகள் நிறையா இருக்கிறாங்க. நெல்லிக்காக இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தில் நெல்லிக்காய் எங்ககிட்டே நிறைய வியாபாரிகள் தொடர்பு கொள்கிறாங்க. விவசாயிகள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் நேரில் போய் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விவசாயிகள் தொடர்பு கொள்கிறாங்க. நெல்லிக்கு பயங்கரமான டிமாண்ட் வந்துருக்குது. காரணம் வந்து என்னென்னு பார்க்கும்போது நெல்லியில் பண்ணக்கூடிய பை ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்குது. முன்னே பை ப்ராடக்ட் பண்ணாங்க, ஆனால் அந்த பை ப்ராடக்ட் இப்போ அதிகமாக பண்ணுறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க, தேனில் ஊற வச்சு நெல்லி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெல்லிக்காயவே ட்ரை நெல்லியாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஒயின் பர்பஸ்க்காக நிறையா வந்து நெல்லியை வந்து ஒயின் தேவைகளுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நிறைய மருத்துவத்துக்காக மெடிசனுக்கு வந்து நிறையா பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நெல்லியில் வந்து நிறைய பை ப்ராடக்ட் இருக்கிறதுனால நெல்லியினுடைய சந்தை மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபியூச்சர் பீக்கில் போய்கிட்டு இருக்குது. அது மாதிரி பூச்சி நோய் தாக்குதல் அப்படிங்கிறது நெல்லியை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை வராது. பூச்சி நோய் கண்ட்ரோல், அடிக்கடி மருந்து அடிக்கணும், அடிக்கடி மெயின்டைன் பண்ணணும், அதிகமாக மருந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிக்கல்கள், நிறைய மெயின்டெனன்ஸ், அதிகமான மெயின்டெனன்ஸு அதிகமாக வராது. லோ மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான வேயாகவே இருக்கும் நெல்லியை பொறுத்தவரை ஈல்டு எடுக்கிறதுக்கு. ஆனால் நெல்லி சாகுபடி செய்யணும்னு நினைக்க பொதுவாகவே பல பயிர் சாகுபடி செய்யணும்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் ஒரே பல பயிர் சாகுபடி செய்யாமல் மல்டிஃபில் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு ஆர்ச்சர்டு ஃபார்மிங் மாதிரி. நம்ம ஒரு 10 ஏக்கர் லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா 10 ஏக்கர் லேண்டில் எல்லா விதமான மரப்பயிர்களும் பல பயிர்களும் நம்ம டெவலப் பண்ணணும். எடுத்துக்கடுக்கு தேக்கு, செம்மரம், மா, கொய்யா, சப்போட்டா, எலுமிச்சை இது எல்லாமே இருந்துச்சுன்னா இப்போ எல்லா ஃப்ரூட்ஸ் கிராப்பும் நம்ம லேண்டில் வந்து இருக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த சீசனில் நெல்லியோட விலை அதிகமாக இருக்கலாம், நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லியோட விலை டவுன் ஆகலாம். கொய்யாவுடைய விலை போன வருஷம் நல்லா டவுனாக இருந்துச்சு,
இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாவோட விலை நல்லா பீக்கில் போய்கிட்டு இருக்கு. தென்னையோட விலை லாஸ்ட் 2 வருஷமாகவே தென்னையோட விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. தென்னையோட விலை இன்னைக்கு ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்குது. அப்போது விவசாயிகள் வந்து இப்போ ஹையாக போகிறத மட்டும் நம்ம சாகுபடி செய்யணும்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு விலை நல்லா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பயிரை மட்டும் அதிகமாக சாகுபடி செய்யணும். இப்போ ஒரு 10 ஏக்கர் இதை போடுவோம், ஒரு 5 ஏக்கர் அந்த மாதிரி போடாமல் மல்டிபிள் ஃபார்மிங்காக பண்ணும்போது நம்ம வந்து நல்லா ஈல்டு எடுக்க முடியும். ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒரு பயிரில் டவுன் ஆனாலும் இன்னொரு பயிரில் வந்து நம்ம அதை வந்து சரி செஞ்சுக்கிட்டு நல்லா வந்து அதிகமான ஈல்டு எடுத்து எல்லா விவசாயிகளும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி எங்களுடைய நிறுவனத்தினுடைய ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு உங்களுடைய மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஆலோசனை கொடுத்து அதை ரெடி பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பயிர் பண்ணணும், என்ன பயிர் பண்ணணும், என்ன மண்ணுக்கு என்ன பயிர் சாகுபடி செய்யணும்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய களப்பணியாளர்கள் உங்களுடைய தோட்டத்தை வந்து நேரில் வந்து பார்வையிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் எல்லா விவசாயிகளும் பயனடைய மாதிரி எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.